மனதில் குழப்பம் இருந்தால் மிகப்பெரிய மனிதர் கூட சிறிய முடிவுகளால் தோல்வியடைவார். சரியான சிந்தனை அரை போராட்டத்தையே முடித்துவிடும் என சாணக்கியர் சொல்லினார். மனதை கட்டுப்படுத்தாதவன் உணர்ச்சிகளின் அடிமையானி விடுவான். ஒவ்வொரு நாளும் 15 நிமிடம் உன் சிந்தனையை கூர்மைப்படுத்துவதற்கு கொடு. காலை அமைதி களத்தில் இறங்கும் வீரனின் கவசம். இரவு அமைதியும் அந்த வீரனின் காயத்திற்கு மருந்து. உன் மனதை சுத்தப்படுத்தினால் மலைங்களே எளிதாக தோன்றும். அழுத்தம் சேரும்போது மனம் தளர்கிறது. மனத்தளர்ச்சி உடலின் நலத்தையும் பாதிக்கிறது. குழப்பமான மனதிலிருந்து தீர்வு வராது. அமைதியான மனதே துல்லியமாக முடிவு செய்யும். எதிர்மறை எண்ணங்களை நிறுத்துவதற்கான முதல் ஆயுதம் மூச்சுப்பிடிப்பு கட்டுப்பாடு. ஒரு அமைதியான இடத்தை தேடு. அரசர்களுக்கு தனி அறை இருந்தது, உனக்கும் அவசியம். எத்தனை பேர் சோகத்தில் வாழ்கிறார்கள்? ஏனென்றால் அவர்கள் மனதை யாரோ இன்னொருவர் நடத்துகிறார். நீயே உன் மனதை நடத்தவில்லை என்றால் அந்த மனம் உன்னையே அழித்துவிடும். நின்று கொண்டு சிந்தி, நான் என் வாழ்க்கையை வழிநடத்துகிறேனா அல்லது என் பயமா? ஒரு பயத்தை வென்றாலே புதிய ஒரு மனிதன் உன்னுள் எழும்புவான். படிப்படியாக உன் உணர்ச்சிகள் உன்னை கேட்டுக்கொள்ளத் தொடங்கும். அதுதான் அதிகாரத்தின் தொடக்கம். குழப்பத்தை அகற்றினால் படைவாற்றல் நதி போல ஓடும். உடல் வலிகளின் பாதி மனதின் கலக்கம்தான். அமைதிதான் மருந்து. தெளிவு வந்தால் தைரியம் வரும். தைரியம் வந்தால் முடிவுகள் மாறும். உன்னை நீ கட்டுப்படுத்தும் தருணம், உன் கடந்த காலம் உன்னை கட்டுப்படுத்தும் அதிகாரம் இழக்கிறது. மனதை வெல்லுபவன் விதியை எழுதுவான். விதியை எழுதுபவன் உலகத்தையே மாற்றுவான்.